உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு வரனால ஒரு டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர் முழுசா என்னன்னு கேட்காம நீ எழுதி கொடுக்குறீங்க. அப்ப இன்னத்துக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறீங்க நீங்க? ஆம்பூர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லைன்னு வர இங்க இருக்கிற டாக்டர் 4 மணியோட ஓபி லாஸ்ட் ஏன் இப்ப வரேன்னு கேக்குறாங்க. இப்ப என் பிரச்சனை என்னன்றது முழுசா கேட்காமலே அதுக்குள்ளேயும் மாத்திரை மருந்து எழுதி ஊசி போட்டுன்னு போன்னு சொல்றாங்க. நான் சொல்லியே முடிக்கல, அதுக்குள்ளேயே ஊசி எழுதி கொடுத்து ஊசி போட்டுன்னு போனா அப்ப என்ன இதுக்கு டாக்டர் வேலை செய்யறாங்க? இங்க எடுத்தோடனே போலீஸ்க்கு போன் பண்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு பேஷண்ட்டுக்கு ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்கிறான் நைட்ல. அப்ப இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் என்னத்துக்கு கட்டி வச்சுக்கிறாங்க? ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நைட்டு வர உடம்பு முடியலன்னு வர உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு வரனால ஒரு டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர் முழுசா என்னன்னு கேட்காம நீ எழுதி கொடுக்குறீங்க. அப்ப இன்னத்துக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறீங்க நீங்க? எமர்ஜென்சி கால் கேட்காம எழுதி தராங்க. நீங்க நான் சொல்லி முடிக்காததுக்கு முன்னாடியே நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? இங்க எத்தனை எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இங்க இருக்கு சொல்லுங்க. உடம்பு முடியல வர முழுசா சொல்லாதுக்கு முன்னாடியே நீங்க எழுதுறீங்களா? அப்ப நீ என்ன டாக்டர்? நீ என்ன டாக்டர்? நீ கூப்பிடு, நான் நிக்கிறேன், கேமரா முன்னாடி நான் நிக்கிறேன், ரெக்கார்ட் பண்ணுங்க. முழுசா என்ன பிரச்சனையே கேட்காம எழுதுறது நீ டாக்டரா? என்ன பிரச்சனை எனக்கு தான் நான் சொல்லும். சளி ஜுரம் அதுக்கு மட்டும் டேப்லெட் எழுதி கொடுத்தா முடிஞ்சா? எனக்கு என்னன்றதே நீ முழுசா கேட்கல. இவ்வளவு நேரம் என்னால முடியாம நான் சாஞ்சு நின்னுக்கிறேன். ஒரு வார்த்தை நீ கேட்கல.